வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி, எவ்வளோ பேருக்கு ஃபேமிலியை நினச்சி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க? என்னடா நம்ம ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கோமா, இல்லை நிரந்தர வேலையே நமக்கு இது இல்லையே, இது ஒரு கவர்மெண்ட் ஜாபும் இல்லையே, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரு பிபிஓவில் வேலை செய்கிறோம், ஒரு கேபிஓவில் வேலை செய்கிறோம். ஸோ இப்படி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஹவு டு மேனேஜ் ஒர்க் ப்ரெஷர் இன் ஆஃபீஸ். நான் எந்த ஒரு புக்ஸும் படிக்கல, எந்த ஒரு யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் பார்த்துட்டு வரல, எந்த ஒரு செய்தியும் வாசிக்கல. என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் பற்றிலாம் எனக்கு தெரியலங்க. நான் இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என் கூட சேர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குற நீங்களும் சாதிப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகளை, சில சேலஞ்சஸை நம்ம கடந்து வரணும். சரிங்களா? முக்கியமாக ஆஃபீஸில். இப்போ நான் பேச போகிறது யாருக்கான வியூவர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு. அது நான் ஐடியாக இருக்கலாம், இல்லை ஐடியாக இருக்கலாம், அது பிபிஓவாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க, எப்படி டார்கெட்ஸ் போடுறாங்க, உங்கள் டெட்லைனுக்குள்ளே வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும், ஒவ்வொரு மெயில் போட்டு உங்களை எப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் தான். சரி, இப்போது அட்வைஸெல்லாம் நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு உண்மையான விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஹவு டு மேனேஜ் தி ஒர்க் ப்ரெஷர். இந்த வீடியோவை போடுறதுக்கு தூண்டுதலாக இருந்த ஒரு விஷயம், நான் ரீசெண்டாக பார்த்த நியூஸ் என்னென்னா, கடந்த 19 மே 2025, இப்போ தாங்க போன மாதம், ஓலா நிறுவனத்தில், ஓலானா நீங்கள் பைக் டாக்ஸி ஓலா கிடையாது, ஓலா கிட்ரம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அது ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி இன் பெங்களூர். ஓகேங்களா? அந்த பெங்களூரில் ஒரு பையன், 25 வயசு பையன், ஒர்க் ப்ரெஷர்னால் சூசைட் பண்ணிக்கிட்டார். அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அவங்க வீட்டில் என்னோடய ஒர்க் ப்ரெஷரை தாங்க முடியாதனால அவருக்கு மேபி வில் பவர் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அவரால் மேனேஜ் பண்ண முடியல, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். எவ்வளோ கொடுமை இல்லை? சின்ன வயசுங்க. ஆக்சுவலாக அது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நீங்கள் போய் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒர்க் ப்ரெஷர்னாலையும் சில தப்பால் ஆளுகளோட இன்ஃப்ளூயன்ஸாலையும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இது படித்த உடனே கோவம் வந்துச்சு. ஸோ அதுக்காக அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஏப்ரல் 7ங்க இந்த வருஷம் 2025, கொட்டாயம், அதாவது பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு கம்பெனியில் 23 வயசு பையன், அவனும் ஒர்க் ப்ரெஷர்னால சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுபோக செப்டம்பர் 2024 38 வயசு உள்ள ஒரு மாணவர் சென்னையில் அந்த எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா அவரோட நேட்டிவ் தேனி, அவரும் ஒர்க் ப்ரெஷர்னால இறந்துட்டார். இப்போ நான் சொன்னது ரீசெண்டாக நடந்த 3 டெத்ஸ் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு சுற்றி இருக்க ஸ்டேட்ஸ்லேயும் தான். நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் ரீசெண்டாக எடுத்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒர்க் ப்ரெஷர்னால் மட்டுமே சூசைட் பண்ணிக்கவங்க கூட எண்ணிக்கை 10 to 20 பேருக்குள்ள மாதிரி நியூஸ் சேனல்ஸில் நான் பார்த்தேன். நான் அதை படித்து பார்த்தேன். என்னடா கையில் பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? பெரிய பெரிய அரசியல் வியாதிகளே பேப்பர் வச்சு தானே உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பேசுகிறது தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் நான் பெருசாக ஒன்றும் எழுதலைங்க. இதை எழுதும் போதே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 3 பேரோட மரணத்தை பற்றி, அந்த ஒர்க் ப்ரெஷர்னால் இறந்தவங்களோட பேர் எழுதும்போதே எனக்கு அவ்வளோ வலிச்சுது. நான் இது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட பதிவு பண்ணிக்கணும், அந்த கோர் விஷயத்தை பதிவு பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்க, இந்த ஹவு டு மேனேஜ் ஒர்க் ப்ரெஷர் இன் ஆஃபீஸுங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி, எப்படியெல்லாம் உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லட்டா? தெரிஞ்சுக்குங்க. யாரும் அதை பார்த்து பயப்பட வேணாம். இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், இந்த விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. யாரும் பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். இது எல்லா கம்பெனிலேயே பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலைங்க. சில கம்பெனிஸில் தான் பண்ணுவாங்க, சில இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாண்டி போனால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஹைட்டுக்கு போக முடியும், நீங்கள் ஜெயிக்க முடியும். சரி, யாரும் பயப்படாதீங்க. இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் சொல்லாத, இது வரைக்கும் யாருமே பதிவு பண்ணாத ஒரு விஷயத்த, இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க ஒரு பேராமீட்டர் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். சரி, என்னடா பேராமீட்டர் என்னன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும்
மந்த்லி இவ்வளோ ஸ்கோர் இருக்கணுங்கிற விஷயம் எல்லா கம்பெனிஸ்லேயும் இருக்கும். ஒரு கம்பெனிஸில் 5 பாயிண்ட் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். சில கம்பெனிஸில் மந்த்லி வந்து 10 பாயிண்ட் ஸ்கோர் 10 அவுட் ஆஃப் 10 நீங்கள் எடுக்கணும். ஸோ அது எப்படி ரெடியூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போது மாதத்துக்கு 2 நாள் எல்லா கம்பெனிஸ்லேயும் லீவ் தருவாங்க. ஒரு சிக் லீவ், இன்னொன்று கேஷுவல் லீவ் இல்லைனா ப்ரிவிலேஜ் லீவ்னு சொல்லுவாங்க. அந்த 2 நாளில் கண்டிப்பாக மாதத்தில் உங்களுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகலாம். எல்லா மாதமும் நம்மளால் ரெகுலராக ஆஃபீஸ் போக முடியாது இல்லைங்களா? ஸோ உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிக் லீவ் போடுவீங்க. உங்களுக்கு அதுக்கு சம்பளம்லாம் பிடிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு லீவ் பேலன்ஸ் மந்த்லி கிரெடிட் ஆகும். அந்த லீவ் பேலன்ஸ் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒரு நாள் லீவுக்கு அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, மாதத்துக்கு 5 பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லி, அதில் ஒரு பாயிண்ட் குறையும். எப்படி? உங்களுக்கு நல்ல சேலரி தருவாங்க, கம்பெனியெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் லீவும் கொடுத்துருவாங்க. உங்களுடைய மெடிக்கல் பெனிஃபிட்டுக்காகவும் ஒரு எமர்ஜென்சிக்காகவும் இல்லை உங்கள் பிளான்டு லீவாகவும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு லீவ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு லீவில் குறையும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் பிளான்டு லீவுன்னு சொல்லி எல்லா மந்த்தும் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் உங்ககிட்ட வந்து டேட்ஸ் கேட்பாங்க. இந்த மந்த்துக்கு எந்தெந்த டேட்ஸில் லீவ் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரு டேட்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இப்போ 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் 15ஆம் தேதின்னு நீங்கள் வந்து ஒரு டேட்டு கொடுத்துட்றீங்க. இல்லை இந்த மாதம் 25ஆம் தேதி நான் லீவ் எடுக்க போகிறேன்னு ஒரு டேட்டு கொடுத்துட்றீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தவறி நீங்கள் சொன்ன டேட்டு இல்லாமல் வேறு டேட்டில் லீவ் எடுத்துட்டிங்கன்னா அதை சில கம்பெனிஸ் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எல்ஓபி தான் விழுகும். எல்ஓபின்னு என்னன்னு கேட்குறீங்களா? லாஸ் ஆஃப் பே. உங்களுக்கு லீவ் பேலன்ஸ் இருக்கும், அது அப்ளை பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் அப்ளையே பண்ணாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பிளான்டு லீவ் சொல்லலை, அன்பிளான்டாக லீவ் போட்டிருக்கீங்க. இது 2வது விஷயம். சரிங்களா? இப்படி அன்பிளான்டாக லீவ் போடுறதுனாலையும் உங்களோட ஸ்கோர் குறையும். ஸோ முக்கியமாக யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறீங்க. நாளைக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்கள் வெளியே போகிறீங்க. சில டைம் சொல்ல முடியாத லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் நம்ம லீவ் அப்ளை பண்ணி தானே ஆகணும். லீவ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் தானே. ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம லீவ் போடுவோம், நம்ம பாயிண்ட்டு குறையும். இது 2வது விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்படி லீவ் மூலியமாக உங்களை வந்து 5 பாயிண்டில் 1 போயிடும். சரிங்களா? அடுத்து எப்படி ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, மந்த்லி உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். சரிங்களா? இல்லை டெய்லி டார்கெட் இருக்கலாம். அதை நீங்கள் முடிக்கலைன்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லீவ்னால போயிடுச்சா, ஸோ இன்னொரு பாயிண்ட்டும் போயிடும். எதனாலன்னா உங்களோட ப்ரொடக்ஷனை நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மந்த்லி டார்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து டெய்லி டார்கெட்டாக இருக்கலாம். நீங்கள் டே பை டே அதை கம்ப்ளீட் பண்ணாமையே வந்தீங்கன்னா உங்களை அன்னன்னைக்கு பெருசாக எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பாயிண்டில் அந்த பேராமீட்டர்ஸில் 2 பாயிண்ட்டு போயிடும், மிச்சம் 3 பாயிண்ட்டு தான் இருக்கும். சரி, இது ஒன்று. இன்னொரு 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் பண்ணுற வேலையில் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி இந்த மன்னிச்செல்லாம் விட மாட்டாங்க. உங்களுக்கு குவாலிட்டிங்கிற ஒரு டீம் இருப்பாங்க. அந்த குவாலிட்டி டீம் உங்களோட பாயிண்ட்ஸை குறைச்சிட்டே வருவாங்க. ஸோ அப்படி குறைக்கும்போது 5ல் 3 பாயிண்ட்டு போயிடுச்சு, இன்னும் 2 விஷயந்தான் உங்கள் கையில் இருக்குது. இப்படி தாங்க சில பேராமீட்டர்ஸ், இது நான் பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் லீவு போடுறீங்க, உங்கள் ப்ரொடக்ஷனை மீட் பண்ணல, உங்களோட குவாலிட்டி சரியில்லைங்கும் போது இது எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டே பை டே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகும். இது எல்லாத்தையும் விட ஒரு ரொம்ப கொடுமையான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அந்த அன்னைக்கான ப்ரொடக்ஷனை மீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்னைக்கான ஒரு டார்கெட்டையோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதை நீ முடிக்கலன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இது சில கம்பெனிஸில் டெய்லியும் கூட நடக்கும், யாரும் பயப்படாதீங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போ இதை நான் சொல்கிறதுனால எனக்கே கூட நாளைக்கு எதாவது பிரச்சனை வரலாம், இது எங்கள் ஆஃபீஸில் நடக்கலை, இது வந்து சில ஆஃபீஸஸில் நடக்குது. நான் சொல்கிறேன், சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆஃபீஸ் வந்து 4 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 4:20க்கெலாம் கேப் எடுத்துருவாங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தருவாங்க போகிறதுக்கும் வரதுக்கும். ஆனால் 4:20க்கு நீங்கள் 1 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டாலும் கேப் உங்களுக்காக வெயிட் பண்ணிடாது, அது வந்து கேப் கிளம்பி போயிடும். நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும். எல்லா நாளும் வந்து உங்களால் காசு கொடுத்து போக முடியுமா? முடியாது. இது வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 4 மணிலேருந்து 4:20 வரைக்கும் உங்களை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க.
உங்கள் கேப் போகக்கூடிய நிலமையில் அந்த டைமில் உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வாஷ்ரூம் போகணும், ஆனால் என்னை விட்டதே 4:20 தான் விட்டாங்க, இப்போ என் கேப் எடுத்துருவாங்க, இப்போ நான் வாஷ்ரூம் போகணுமா இல்லை கேப் போகணுமா, என்னால் ரெண்டுமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. இப்படி தான் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு கோவம் வருது தான், பட் இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். உங்களுக்கு இது மாதிரி கோவம் வரும், ப்ரெஷராக இருக்கும், எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க, தூக்கம் வராமல் இருக்கும், நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போகிறோம், இது ஒரு பர்மனெண்ட் ஜாப் இல்லை, என்னோட ஆஃபீஸில் வந்து சொம்படிக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பொசிஷனில் போகிறான், நம்ம வந்து நேர்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு நான் தப்பான வழியில் உங்களை போக சொல்லலை. எப்போவுமே நேர்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு கடவுள் வந்து நல்லது பண்ணுவார், ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவார், கைவிட மாட்டார். இதை நான் மட்டும் சொல்லலை, பெரிய பெரிய தலைவர்கள் சொல்ல லைன்ஸ் இது. சரிங்க, ஸோ ரொம்ப பேசாமல் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஹவு டு மேனேஜ் ஆஃபீஸ் ப்ரெஷர். இப்போ நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொந்தமாக உங்கள் ஊர்லேயே இருக்க கம்பெனிஸில் வேலை செய்யலாம், இல்லை வெளியூர்லேருந்து நீங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் வேலை செய்யலாம். இப்படி இருக்க உங்களுக்கு பிகினிங்கில் ஒன்றுமே தெரியாதுங்க. உங்களுக்கு சம்பளம் வரும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. போக போக நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சைக்காலஜிக்கலாக கேம் விளாடுவாங்க. உங்கள் டீம் லீட்ஸ் ஆகட்டும், உங்கள் மேனேஜர்ஸ் ஆகட்டும், ஸோ யாராக இருந்தாலும் சரி. இது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, சிம்பிள், கன்சிஸ்டன்சியாக சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். என்னடா காந்தி மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, அமைதியாக இருன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அமைதியாக இருக்கணும்னா வெறும் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பொறுமையாக கவனிங்க. யார் எப்படி பேசுகிறாங்க, உங்களை எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே கவனிங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே வரும். உங்களை போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லா கம்பெனிலையும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலைங்க, சில கம்பெனிஸில் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒருவேளை நாளைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேண்டிய கம்பெனியில், ஜாயின் பண்ணக்கூடிய கம்பெனியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் வேலையில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம எல்லா பழியும் அவங்க மேலே தூக்கி போட்டுற முடியாதுங்க. ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புதுசாக கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்மளோட வில் பவர் எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் சும்மா என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை வேணும்னே கார்னர் பண்ணுறாங்க. ஒருத்தங்களை வந்து பொசிஷன் கொடுத்து மேலே கொண்டு போகணுங்கிறதுக்காக என்னை வேணும்னே வந்து தப்பு சொல்லி கீழே கொண்டு வராங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களோட அனுபவத்தை கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட அனுபவத்தை கெயின் பண்ணிக்கிறதுனா, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த கம்பெனியில் எந்த க்ரோத்துமே இல்லை, கண்டிப்பாக வந்து அங்கே உங்களால் வந்து சர்வே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் அந்த கம்பெனியை விட்டு 1 வருஷம், மினிமம் 1 வருஷம் தாக்கு பிடிச்சிருங்க. இல்லைன்னா 2 வருஷம் கழித்து தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. அப்படி வெளியே வரும்போது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வந்து பேப்பர் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேப்பர் இருக்கும். ஸோ நீங்கள் திரும்பவும் வேறு கம்பெனிக்கு போவீங்க. அப்படி போகும்போது நீங்கள் முன்னாடி கற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா, உங்களை வந்து ஒரு இம்மெச்சூர்டாக இருக்க ஒரு லீட்ஸாக இருக்கட்டும், இல்லை மேனேஜர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உங்களை ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த கம்பெனி போகும்போது அங்கேயும் அதே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதை விட பெரிய லெவலில் உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை தாங்கிக்கிட்டே அடி வாங்கி நீங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கும்போது, என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஷார்ப்பாகவும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் உங்கள் வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களை ப்ரெஷர் பண்ணும்போது நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன பொறுத்தளவுக்கு என்னென்னா, உங்களுடைய அனுபவம் கெயின் ஆகிட்டே இருக்குங்கிறத நீங்கள் நம்புங்க. அமைதியாக இருங்க, சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிங்க. இன்ஃபேக்ட் தப்பு நடக்கும் தான், உங்களுக்கு கோவம் வரும் தான், உங்களால் எதுவும் பண்ண முடியாது, எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது, உங்களை கார்னர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க தான். நான் சொல்கிற விஷயம் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, அமைதியாக பொறுமையாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. யார் என்ன பேசினாலும் கண்டிக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமாக ஒருத்தங்களை பற்றி பின்னாடி பேசாதீங்க. ஏன்னா கார்ப்பரேட்டில் ஈவன் த வால்ஸ் ஹேவ் இயர்ஸ்னு சொல்லுவாங்க, செவத்துக்கு கூட காது கேட்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, அமைதியை கடைபிடிங்க,
கன்சிஸ்டன்சியை கடைப்பிடிங்க. வேலையை கற்றுக்கிட்டே இருங்க, புதுசு புதுசாக கற்றுக்கங்க. உங்களை ப்ரெஷர் பண்ணட்டுங்க, அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு போகட்டும். அதை மற்றவங்களோட சுயநலத்துக்காகவும் இருக்கலாம், இல்லை இன்னொருத்தவங்களுக்கோட பெனிஃபிட்டுக்காக நம்மளை ப்ரெஷர் பண்ணலாம், கஷ்டப்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் ஜெயித்தவங்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது சக்ஸஸில் கிடையாதுங்க. அவங்க எவ்வளோ அனுபவங்கள், கஷ்டமான அனுபவங்களை, அந்த கஷ்டமான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்கங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி தான் உங்களை நாளைக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். இதுக்கு பெரிய உதாரணம் நானே இருக்கேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து குரோ ஆவாங்க. இந்த 2025 இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நல்ல ஸ்டேஜுக்கு போவீங்க, நல்ல காசு, நல்ல ஜாபில் நீங்கள் இருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கடைசியாக நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. எல்லாராலையும் எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்க முடியாது, இன்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சி. உங்களோட வில் பவரையும் கான்ஃபிடென்ட்டையும் எப்பவுமே உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உடஞ்சிட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ஸுமே இல்லாட்டியுமே நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது ஒரே ஒருத்தங்களை தான், உங்களுடைய அம்மா, உங்களுடைய அப்பா. அவங்கள நினச்சி பாருங்கள். இந்த சூசைட் பண்ணணுங்கிற தாட்டே வராது. நீங்கள் அவங்களுக்காக சூசைட் பண்ணி என்னங்க அவங்களுக்கு கிடைக்க போகுது? உங்கள் ஃபேமிலிக்கு தான் லாஸ், உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு எதுவுமே இல்லாட்டியுமே கூட நமக்காக இருக்க அம்மா, அப்பா, நம்ம சொந்தங்கள், நம்மளுடைய அண்ணா, தம்பி, தங்கச்சி, நம்மளுடைய உறவுகள், இவ்வளோ பேர் இருக்கும். ஸோ எதுக்காகவும் மைண்டில் ஒர்க்கு ப்ரெஷரை போட்டுக்கிட்டு இந்த சூசைட் தாட்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. த வேர்ல்டு இஸ் ஸோ பிக், சரிங்களா? ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த விஷயம் போச்சுன்னா இன்னொரு விஷயம் நமக்கு தேடி வரும். ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நிறைய பேர் சிங்கிச்சா அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் அதை பண்ணாதீங்க. சரி, நான் அட்வைஸ்லாம் பண்ணலைங்க, வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.